Hi Makale, welcome to Middle Class Gully Cricketers. Hi Hello. Prabhu, hi Akash. Hi bro. Hi bro. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நம்ம ஐபிஎல் ப்ராபபிள் ரிட்டென்ஷன்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். இந்த அக்டோபர் மந்த் 31st எல்லா டீமும் சப்மிட் பண்ணணும் யாரெல்லாம் ரீடைன் பண்றோம் அப்படின்னு சொல்லி. ஸோ அதுக்கான ப்ராபபிள் ரிட்டென்ஷன்ஸ் இந்தந்த டீம்ல இந்தந்த பிளேயர்ஸ் தான் ரீடைன் பண்ணுவாங்க அப்படிங்கிற வீடியோஸ் தான் நம்ம கண்டினியூஸா போட்டுட்டு இருக்கோம். ஆல்ரெடி வந்து 6 டீம்ஸ் கம்ப்ளீட் பண்றோம். இப்போ இருக்கிறது லாஸ்ட் 4 டீம்ஸ் தான். இன்னைக்கு அதுல நம்ம பார்க்க போறது 2 டீம்ஸ் ஆர்சிபி அண்ட் கேகேஆர். ஆக்சுவலி பாத்தீங்கன்னா நம்ம இந்த ஐபிஎல் ப்ராபபிள் ரிட்டென்ஷன்ஸ் வந்து 3 செக்மெண்ட்ஸா பிரிச்சு பார்த்துட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் செக்மெண்ட்ல இருக்கு ஆனா இல்ல, இந்த டீம்ல கோர் இருக்கா, அப்படி இருந்தா யார் அந்த டீமுக்கு கோரா இருக்காங்க, அவங்கள சுத்தி தான் இந்த ஆப்ஷன்ல வந்து டீமை பில்ட் பண்ணணும்னு நினைப்பாங்கிறது ஃபர்ஸ்ட் செக்மெண்ட். செகண்ட் செக்மெண்ட் பாத்தீங்கன்னா போகாது, இந்த டீமை விட்டு தள்ளி போகாத, நீ இங்கவே இரு, ஆப்ஷனுக்கே உன்னை விட போறது இல்லை, ரீடைன் பண்ற பிளேயர்ஸ் தான் செகண்ட் செக்மெண்ட்ல பாத்துட்டு இருக்கோம். தேர்ட் செக்மெண்ட்ல பாத்தீங்கன்னா இன்று போய் நாளை வா, இன்னைக்கு நாங்க ஆப்ஷன்ல உங்களை விடுறோம், ஆனா நாளைக்கு கண்டிப்பா ஆர்டிஎம் கார்டு வச்சு உங்களை ரீடைன் பண்றோம் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் அந்த டீம்ல யார் யாரெல்லாம் இருக்காங்க அப்படிங்கறத 3 செக்மெண்ட்ஸா பிரிச்சு நம்ம ஒவ்வொரு எபிசோட்லயும் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற டீம் பாத்தீங்கன்னா ஆர்சிபி. ஒரு ஏகோபித்த ஆதரவு ஃபேன்ஸ் மத்தியில இருக்க ஆர்சிபியை தான் வந்து நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஆர்சிபியோட கோர் டீம் இருக்கா இல்லையா? பிரபு நீங்களே ஸ்டார்ட் பண்ணுங்க, இங்க இருக்கா இல்ல இல்லையா? இல்ல ஆக்சுவலா இது வந்துட்டு நம்ம என்ன சொன்னாலும் இதுக்கு வந்துட்டு நமக்கு ஒரு எகெயின்ஸ்டான ஒரு கருத்துக்கள் தான் வரும். ஸோ அதனால எனக்கு தெரிஞ்சு இந்த இந்த ஆக்ஷன், அதாவது லைக் லாஸ்ட் 3 இயர்ஸ்னு பார்த்து வரும்போது கோர் அப்படின்னு சொல்லிக்கிற மாதிரி பெருசா வந்துட்டு லைக் என்ன சொல்ல முடியாது. பட் ஆனா இவங்களை சுத்தி பிளேயரை பில்ட் பண்ணலாம் அப்படின்னா விராட் கோலி அண்ட் முகமது சிராஜ், இவங்க 2 பேரும் தான் இந்த என்ன சொல்றது, இந்த டீம்ல வந்துட்டு த்ரூ அவுட் தி ஒரு லாஸ்ட் ஃபியூ இயர்ஸாவே கண்டினியூ பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு 2018ல சிராஜ் எடுத்தாங்கன்னு நினைக்கிறேன், 18 ஆர் 19 ஐம் நாட் ராங். அதுல இருந்து சிராஜும் இருக்காரு, கோலி ஸ்டார்டிங்ல இருந்தே இருக்காரு. வழக்கமா ஒரு சில ஷஃபிள் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. எப்பவும் அவங்க கோரா நினைச்சிட்டு இருந்தது டிவிலியர்ஸ், கெயில், விராட் கோலி, இந்த மாதிரி ஒரு பிக் நேம்ஸ் வச்சு தான் கோர் பில்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாங்க ஃபர்ஸ்ட். பட் இப்போ வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு அப்பார்ட் ஃப்ரம் விராட் கோலி அண்ட் சிராஜ் பெருசா வந்துட்டு கோர்னு சொல்லிக்கிற மாதிரி இவங்கள்ட்ட இல்ல. பட் ஆனா தே வில் லுக் டு லைக் டேக் சம் ஒரு அன்கேப்டு பிளேயரோ இல்ல ஒரு மேபி லைக் வில் ஜாக்ஸ் மாதிரி ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் பிளேயரோ வந்துட்டு எடுக்க ட்ரை பண்ணுவாங்க. பட் அப்பார்ட் ஃப்ரம் தெம் வேற எதுவும் இப்போதைக்கு எனக்கு தெரியல கோர்னு பெருசா இருக்கிற மாதிரி. ஓகே ஆகாஷ், உங்களுக்கு இந்த டீம் ஸ்குவாடு 2024 ஸ்குவாடை பாக்குறப்ப இங்க ஒரு கோர் தெரியுது, இவங்களை சுத்தி டீம் பில்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது தோணுதா? ஆர்சிபி ஸ்குவாட் ஆர்சிபி எப்பவுமே வந்து ஒரு பர்சனை சுத்தி தான் ப்ரோ எப்பவுமே பில்ட் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. அது வந்து விராட் கோலி. 2024 ஸ்குவாடை வச்சு பார்த்தாலுமே வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு கோர் அப்படின்னு சொல்லிக்கிற அளவுக்கு பிளேயர்ஸ் இல்லை. அங்கங்க பேட்சா நல்ல பிளேயர்ஸ் இருக்காங்க. ஆனா அவங்க எல்லாருமே வந்து ஒரு மாதிரி இன்கன்சிஸ்டன்ட் பெர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. கன்சிஸ்டன்டா இவங்க ரிலேபிளா இந்த ஒரு பிளேயர் இருக்காங்க அப்படின்றது வந்து நம்ம விராட் கோலியை தவிர யாருமே சொல்லவும் முடியாது. அதுக்கு மிஸ்டேக் வந்து எனக்கு தெரிஞ்சு நான் பிளேயர்ஸ் சொல்ல மாட்டேன், மேனேஜ்மெண்ட் தான் சொல்லுவேன். இப்போ போன மெகா ஆக்ஷன்லயே பாத்தீங்கன்னா ஒரு கேப்டன் வேணும் அவங்களுக்கு, எவ்வளவோ ஆப்ஷன்ஸ் இருந்தோம், திருப்பி ஒரு 37 ஏஜ் இருக்கிற ஃபேப் டியூப்ளசி ஆப்ஷன் எடுத்து கேப்டனா போடுறாங்க. இப்படி அவங்க அது வந்து என்ன பண்ணுதுன்னா ஆட்டோமேட்டிக்கா அடுத்த மெகா ஆக்ஷனுக்கு நீ புது கேப்டனுக்கு தான் போய் ஆகணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனுக்கு அவங்களை தள்ளும் போது அந்த மேனேஜ்மெண்டாலேயே வந்து ஆர்சிபியால ஒரு கோரே ஃபார்ம் பண்ண முடியல. இப்பவுமே எனக்கு பாத்தீங்கன்னா ரிலேபிள் கோரா யாருமே தெரியல. அகைன் இவங்க விராட் கோலியை சுத்தி தான் டீம் ஃபார்ம் பண்ணணும்னு தோணுது ப்ரோ. ஓகே, எனக்கும் கிட்டத்தட்ட நான் வந்து அக்ரி தான் பண்றேன் ஆகாஷோட. கோர் இருக்கான்னு கேட்டீங்கன்னா கோர் இருக்குன்னு சொல்ல முடியாது. கோர்னா வந்து என்னன்னா ஒரு கிளம்ஸ் ஆஃப் ஒரு மேட்ரு இருந்தா தான் அதை நம்ம கோர்னு சொல்ல முடியும். இங்க வந்து ஒரே ஒரு ரூட் இருக்கு, அந்த ரூட்டை வச்சுதான் அவங்க வந்து ஒரு பெரிய மரத்தை உருவாக்கணும் அப்படின்னு ஒரு வாட்டியும் ட்ரை பண்றாங்க. அந்த ஒரே ஒரு சீடையோ இல்ல ரூட்டையோ வச்சு ட்ரை பண்ணி அது அந்த மரம் சரியுது, பாதியில கொஞ்சம் காத்தடிச்சாலே விழுந்துடுற மாதிரி தான் ஆர்சிபியோட டீம் எப்பவுமே இருந்திருக்கு. இப்பவும் அதே நிலைமை தான் கிட்டத்தட்ட இருக்கு. மேபி அவங்க கொஞ்சம் இந்த பேட்ஸ்மேன் ஓரியன்டா ஒரு கோரை ஃபார்ம் பண்ணாம கொஞ்சம் ஸ்ட்ரென்த் இருக்க ஒரு கெப்பாசிட்டி இருக்க பவுலர்ஸை வச்சு இந்த வாட்டி பில்ட் பண்ணாங்க அப்படின்னா பெட்டரா இருக்கும். ஏன்னா அடுத்த மெகா ஆக்ஷனுக்கு எனக்கு தோனி அளவுக்கு கோலி வந்து ரொம்ப நாள் ப்ரொலாங் பண்ணுவாரா கெரியர்னு ஒரு சந்தேகம் இருக்கு. ஒரு 3 இயர்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்த மெகா ஆக்ஷன்ல திருப்பி அவங்க வந்து கோலியை வச்சுதான் நம்ம கோர் பில்ட் பண்ணோம் அப்படிங்கிற நிலைமையில இருக்காங்கன்னா அது வந்து ரொம்ப பெரிய கஷ்டமா போயிடும் ஆர்சிபிக்கு. ஸோ இந்த மெகா ஆக்ஷன்லயே அவங்க கரெக்டா ஒர்க் பண்ணணும் அப்படின்னு தோணுது. அட்லீஸ்ட் ஒரு 24 to 27 இருக்க ஒரு பிளேயரை, ஒரு ஸ்ட்ராங் நல்ல குவாலிட்டி இந்தியன் பிளேயரை வந்து அவங்க எடுத்துட்டு வந்தாதான் நெக்ஸ்ட் ஆப்ஷனுக்கு பெட்டரா இருக்கும். இப்போதைக்கு வந்து கோர் இருக்கு ஆனா இல்ல அப்படின்னு தான் சொல்ல முடியுது ஆர்சிபியை பாக்குறப்போ. லெட்ஸ் சி, நம்ம நெக்ஸ்ட் செக்மெண்ட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன்.
நெக்ஸ்ட் செக்மெண்ட் பாத்தீங்கன்னா தள்ளி போகாதே, அதான் போகாதே அப்படிங்கிற செக்மெண்ட் தான். யாரை வந்து பண்ணுவாங்கன்னு உலகத்துக்கே தெரியும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கோலி தான். அதை தாண்டி உங்களுக்கு யார் தெரியுறாங்க? ஆகாஷ் நீங்களே சொல்லுங்க. ப்ரோ என்ன கேட்டிங்கன்னா இந்த ஸ்குவாட் தான் ஒரு பஞ்சாப் கிங்ஸை விட நான் இந்த ஸ்குவாட் தான் டோட்டலா ரீவேம் பண்ணணும்னு நினைப்பேன் ப்ரோ. அங்க இருக்கிற ஒரு ப்ராஸ்பெக்ட்ஸ் கூட இங்க மிஸ் ஆகுது அப்படின்னு தோணுது. ஹோப்ஃபுல்லி ஆர்சிபி என்ன ப்ரே பண்ணிட்டு இருப்பாங்கன்னா இந்த பங்களாதேஷ் சீரீஸ்ல முடிச்சு இந்த நியூசிலாந்து சீரீஸ்ல வந்து எஸ் தயால் வந்து கேப்ட் ஆகக்கூடாதுன்னு ப்ரே பண்ணிட்டு இருப்பாங்க. ஒருவேளை அவர் கேப்ட் ஆகல அப்படின்னா ஒரு அன்கேப்டா இவரை கன்ஃபார்மா ரீடைன் பண்ணலாம். ஒரு நல்ல இந்தியன் லெஃப்ட் ஆர்ம் போலர் கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருந்தாரு. போன சீசனுமே சின்ன சுவாமியில ரொம்ப டீசென்டாவே போட்டாரு. அப்படின்றப்போ எஸ்தயால் வந்து ஒரு ஒர்த்தி இதுவா பார்ப்பாங்க. அதுவும் எப்போ அப்படின்னா இந்த நியூசிலாந்து சீரீஸ்ல கேப்ட் ஆகல அப்படின்னா லைக் ஆன்லைன்லயும் பங்களாதேஷ் டூர்லயே டீம்ல இருக்காரு, பங்களாதேஷ் ஸ்குவாட்லயே டீம்ல இருக்காரு. பங்களாதேஷ் ஸ்குவாட்லயே கேப்ட் ஆயிட்டாருன்னா கஷ்டம் தான். இல்ல T20 ஸ்குவாட்ல அவர் இல்ல ப்ரோ. இல்ல ஆமா T20 ஸ்குவாட்ல இல்ல இல்ல இருக்காரு. T20ல வந்து மயங்க் யாதவ், ஹர்ஷ்தீப் சிங், ஹர்ஷித் ராணா மூணு ஃபாஸ்ட் போலர்ஸ். நீங்க எஸ்தயால் பேரை படிச்ச மாதிரி இருந்துச்சு. சரி ஓகே நீங்க கண்டினியூ பண்ணுங்க. சோ இவங்க என்ன யோசிப்பாங்க அப்படின்னா நியூசிலாந்து சீரீஸ்ல வந்து அவர் கேப்ட் ஆயிடக்கூடாது அப்படின்னு யோசிப்பாங்க. அப்படி ஒருவேளை ஆகல அப்படின்னா 4 crores எஸ்டேயால வந்து அவங்க ஒரு பெரிய ஸ்டீலா இருப்பாங்க. ஆன்லைன்ல எல்லாருமே சொல்றது என்னன்னா ஒரு சொல்லுங்க ப்ரோ. ஒரே நிமிஷம் ஒரு டவுட். ஆக்சுவலி உங்களுக்கு கமெண்ட்ல கூட கேட்டிருந்தாங்க 30 செப்டம்பருக்குள்ள கேப்ட் ஆயிருக்கணுமா இல்ல 31 அக்டோபருக்குள்ள கேப்ட் ஆயிருக்குமா? நீங்க ரெஸ்பாண்டும் பண்ணிருந்தீங்க. ஸ்டில் வீடியோல ஒரு கிளாரிட்டி கொடுத்துட்டீங்கன்னா ஆடியன்ஸ்க்கு பெட்டரா இருக்கும். அந்த ரூல் வந்து எங்க பாத்தீங்க அண்ட் அதுதான் ஷுவரா அக்டோபர் 31 கேப் ஆகாம இருந்தா அதான் அந்த டெட்லைன்? ஆமா ஷுவரா வந்து அக்டோபர் 31 என்னைக்கு டெட்லைனோ அன்னைக்கு டே நம்ம வந்து நம்மளோட அப்ளிகேஷன்ல சப்மிட் பண்ணும்போது இவங்களாம் அன்கேப்ட் ஸ்லாட்ஸ் ரீடைன் பண்றேன்றப்போ யாரெல்லாம் அன்கேப்டா இருக்காங்களோ அவங்கள மட்டும் தான் அவங்க கன்சிடர் பண்ணுவாங்க ப்ரோ. இந்த மந்த் இல்ல பீடாக் ஒரு வீடியோல சொல்லியிருந்தாரு. அந்த வீடியோல கமெண்ட் செக்ஷன்லயே சொல்லியிருந்தாங்க. அதுக்கு அடுத்த வீடியோல அவங்க அதை ரெக்டிஃபையும் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ அக்டோபர் 31 தான் வந்து அன்கேப்டுக்கான டெட்லைன். ஸோ எஸ்டேயால் கிடைச்சாருன்னா ஒரு 4 crores ஸ்டில் பெரிய ஸ்டீல் அது. அதை தவிர பாத்தீங்கன்னா எல்லாருமே ரஜத் பட்டிதார், முகமது சிராஜ் சொல்றாங்க. முகமது சிராஜ் வர்த்தி கேண்டிடேட். பட் இந்த டீமுக்கு பாத்தீங்கன்னா இவங்க ஒரு ரீவேம் பண்றாங்க அப்படின்றப்போ ஒரு 14 இல்ல 11 CRல நான் அவரை பர்சனலா ஃபிட் பண்ண மாட்டேன் கண்டிப்பா. நான் சின்ன சுவாமின்றப்போ அவருமே ரொம்ப இன்கன்சிஸ்டன்டா இருக்காரு. அவர்கிட்ட இருக்கிற பெரிய மைனஸ் என்னன்னா அவரால் டெத் போலிங் போட முடியாது. வெறும் ஒரு பவர் பிளேல அவுட் அண்ட் அவுட் போடுற போலருக்காக 14 crores நான் அங்க உட்காந்துனா தர மாட்டேன். ஸோ சிராஜை வந்து நான் வெளியே விட்டு ஆர்டிஎம்ல எடுக்க தான் ட்ரை பண்ணுவேன். அதே மாதிரி ரஜத் பட்டிதார் வந்து ஒரு நல்ல ப்ராஸ்பெக்ட். அவரும் அந்த 14 and 11 CRக்குள்ள வரமாட்டாரு. பட் இவங்க யாரையுமே ரீடைன் பண்ணாம டோட்டலா வெளியே எடுக்கலாம்னு பார்க்க முடியாதுன்றதுனால ஐ திங்க் தே வில் கோ வித் ரஜத் பட்டிதார். எஸ்ஜேஆல வந்து அன்கேப்டா இருந்தாருன்னா 4 crores எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் ப்ரோ. ஓகே ரஜத் பட்டிதார் அப்ப நீங்க வந்து 14 crores எடுப்பாங்கன்றீங்களா ரிட்டென்ஷன்? ரஜத் பட்டிதார் ஆக்சுவலா இப்ப எனக்கு அதே டவுட். டெஸ்ட்ல கேப் ஆயிருந்தாலும் இந்தியாவுக்கு ஆடின கணக்கு தானா? T20 கேப்னு கிடையாதா? ஆமா எனி கேப் அவங்க இந்தியாவுக்கு எனி ஃபார்மேட் ரெப்ரசென்ட் பண்ணியிருந்தாலுமே வந்து அவங்க கேப்டு தான். அது ஏன்னா நம்ம அன்கேப்டு பிராக்கெட்ல தெளிவா கொடுத்துருக்காங்கல்ல T20 டெஸ்ட் ஓடிஐ எதுலயுமே வந்து லாஸ்ட் 5 years ஆடாம இருக்கணும் அப்படின்னு. ஸோ ஆப்வியஸ்லி ரஜத் பட்டிதார் நான் ஏன் அவங்க கேப்டா அவர் வந்து ரீடைன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றேன்னா 2022 சரி அவர் 2023 மிஸ் பண்ணிட்டாரு. 2024 இந்த 2 சீரீஸ்மே வந்து ஒரு மாதிரி ஒரு 150க்கு மேல ஸ்ட்ரைக் ரேட்ல ஒரு நல்ல ஹெல்த்தி ஆவரேஜோட டீமுக்கு நல்ல ஒரு தேவையான இதை கொடுத்துருக்காரு. நல்ல ஸ்பின் ஹிட்டர் வேணும் எப்பவுமே ஆர்சிபிக்கு. விராட் கோலி ஒரு பக்கம் ஸ்பின்னுக்கு ஸ்ட்ரகிள் பண்ணும்போது இவர் நல்ல ஸ்பின்னை ஹிட் பண்ற பிளேயரா இருக்கிறதுனால வெளியே இந்த மாதிரி நல்ல குவாலிட்டி ஆப்ஷன்ஸ் கம்மி. லெக் ஸ்பின்க்கு அகைன்ஸ்டா அவர் ஸ்ட்ரகிள் பண்றது வந்து நம்ம பாத்துருக்கோம் நிறைய வாட்டி. நிறைய வாட்டி எடுத்திருக்காரு. சோ அதை வச்சு பார்க்கும்போது ரஜத் பட்டிதார் இவங்க கிட்ட வேற ஆப்ஷன்ஸே இல்ல. நான் மொத்தமா எல்லா இந்தியன் பேட்டர்ஸையும் ஆப்ஷன்ல போய் எடுக்கிறேன்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி இவங்க இந்த இதுக்கு பார்க்கும்போது 120 crore பட்ஜெட் அப்படின்றதுனால ஐ திங்க் தே ஓன்ட் மைண்ட் ரீடைனிங் ரஜத் பட்டிதார் அப்படின்னு நினைக்கிறேன் ப்ரோ. ஓகே பிரபு உங்களோட தாட் ஆர்சிபி வந்து யார போகாதே அப்படின்னு வச்சுக்க போறாங்க? மேக்ஸிமம் விராட் கோலியை மட்டும் வச்சுட்டு மத்த எல்லாம் ஆர்டிஎம்ல பாத்துக்கலாம். ஏன்னா மத்த பிளேயர்ஸ்லாம் ரீடைன் பண்ணா அந்த 14 crores விட கம்மியா கிடைப்பாங்களோ அப்படின்னு நினைச்சு அவங்க வந்துட்டு ஆர்டிஎம் கூட போய்க்கலாம். பட் மேபி எனக்கு என்னமோ லைக் வந்துட்டு ஒரு கேமரூன் கிரீன் மாதிரி ஒரு ப்ராஸ்பெக்ட் வந்துட்டு நம்ம லூஸ் பண்ணிக்க வேணாம். ஸோ விராட் கோலி அண்ட் கேம் கிரீனை மட்டும் எடுத்துட்டு மீதி எல்லாத்தையும் போயிட்டு ஆர்டிஎம்ல வாங்கிக்கலாம். அண்ட் எஸ்டேஆர் வந்துட்டு அன்கேப்டா இருந்தாருன்னா அவரையும் கூட ஒரு 4 crore எடுத்துட்டாங்கன்னா கண்டிப்பா ஒரு ஸ்டீல். ஏன்னா லாஸ்ட் டைம் அவங்க 5 crore எடுத்தாங்கன்னு நினைக்கிறேன் எஸ்டேஆல. ஸோ இந்த வாட்டி ஒரு 4 crore எஸ்டேஆர் கிடைக்கிறாருன்னா அது ஒரு ஸ்டீலா தான் இருக்கும். அப்பார்ட் ஃப்ரம் தட் மீதி எல்லாம் ஆர்டிஎம்க்கு போயிடுவாங்க. பெருசா என்ன சொல்றது இம்பாக்ட் யாரும் கொடுக்கல. வில்ஜாக்ஸ் அவரெல்லாம் வந்துட்டு ஆர்டிஎம்ல எடுத்துப்போம். ஓகே ஆக்சுவலி நானுமே வந்து எப்படி எழுதியிருக்கேன்னா விராட் கோலி, கேம் கிரீன், வில்ஜாக் /சிராஜ் /பட்டிதார் எழுதியிருக்கேன். 3 பேரு. எஸ்டேஆர் டெபியூ ஆயிட்டாருன்னா அவர் இது பண்ண முடியாது. ஸோ 3 ஆர்டிஎம் கார்டோட போவாங்க அப்படிங்கிறது தான் என்னோட தாட்டா இருக்கு. கோலி 18 crores, கேம் கிரீன் 14 crores, 11 crores எய்தர் வில்ஜாக்ஸ்
ஆர் சிராஜ் ஆர் பட்டிடார். பட்டிடார் தான் 90% எனக்கு தோணுது தேர்ட் ரிட்டன்ஷனா இருக்க போறாருன்னு. கேம் கிரீன் இருப்பாரா இல்லையான்ற சந்தேகம் வருது. ஆனா கேம் கிரீன் வந்து ஒரு 10 crore தாண்டுவாருன்னு தோணுது மெகா ஆப்ஷன் வந்தா கூட. ஸோ அதனால கேம் கிரீனுக்கு வந்து அந்த டிமாண்ட் இருக்குங்கிறதால அண்ட் நம்ம பாரம்பரியமா ஆர்சிபியை பார்த்து வந்தோம்னா விராட் கோலி சுத்தி ஒரு யாரோ ஒரு ஓவர்சீஸ் பிளேயரை வந்து வச்சுப்பாங்க. ஓகே இவர் இருக்காரு அப்படிங்கிற மாதிரி. ஸோ அது இந்த வாட்டி கேம் கிரீன் தான் என் கண்ணில் படுறாரு. இல்ல வில்ஜாக்ஸ்க்கு டெம்டடா இருப்பாங்களா ஆகாஷ் சொன்ன மாதிரியும் தோணுது. அவரும் வந்து ஒரு எக்ஸ்ட்ரானரி செஞ்சுரி அடிச்சிருக்காரு, செம்மையா ஆடி இருக்காரு வேற. அவருக்கு இருந்த வரைக்கும் இங்கிலாந்து கிளம்ப வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு அவருக்கு. ஸோ ஆர்சிபி ஒண்ணுமே இல்லாம இருந்து அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு பிளே ஆஃப் சான்சஸ் கிடைக்கிறதுக்கு முக்கியமான ரீசன் விராட் கோலியும் வில்ஜாக்ஸும் இருந்திருக்காங்க. ஸோ வில்ஜாக்ஸ் அந்த மாதிரி ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணியிருக்காருங்கிறப்போ ஸோ அவர் ஆஃப் ஸ்பின்னும் போடுறாரு வேற. ஸோ அந்த செகண்ட் ரிட்டன்ஷன் வில்ஜாக்ஸ் கூட இருக்கலாம். அது மேபி கேம் கிரீன் ஸ்லாஷ் வில்ஜாக்ஸ், தேர்ட் ரிட்டன்ஷன் பட்டிட்டார் அப்படிங்கிற மாதிரி தோணுது எனக்கு. 3 ரிட்டன்ஷன்ஸ் 3 ஆர்டிஎம்ல போவாங்க. சப்போஸ் எஸ்ஜேஆர் வந்து டெபியூ ஆகலன்னா அவர் வந்து அன்கேப்டா தான் இருக்காங்கன்னா 4 ரிட்டன்ஷன் 2 ஆர்டிஎமோட தான் போவாங்கன்னு தோணுது ஆர்சிபி என்ன பொறுத்த வரைக்கும். ஸோ நெக்ஸ்ட் செக்மெண்ட்டுக்கு போயிடலாம். இன்று போய் நாளை வான்னு யாரை விட்டு பிடிக்க போறாங்கன்னு நினைக்கிறீங்க? ஆகாஷ் நீங்களே ஸ்டார்ட் பண்ணுங்க. ப்ரோ ஆர்சிபி பொறுத்த வரைக்கும் என்னன்னா அவங்க எப்பவுமே ஆக்ஷன்ல ஒரு மாதிரி ரொம்ப புவரா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ப்ரோ. அவங்க வந்து ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜியோட வந்து இது வரைக்கும் நான் பார்த்ததே கிடையாது. போன மெகா ஆக்ஷன் ஒரு பெரிய எக்ஸாம்பிள். அசரங்காவை 10 crores எடுத்துட்டு சஹலை 6.5க்கு விட்டுட்டாங்க. சஹல் தான் அவங்க டீமோட அதுக்கு முன்னாடி லாஸ்ட் 5 years பெஸ்ட் போலரா இருந்தார். சின்ன சுவாமியில ஸ்பின் போடுறதே கஷ்டம். அதுல அவர் எல்லா சீசனும் அகைன் அண்ட் அகைன் பெஸ்ட் விக்கெட் டேக்கரா இருந்தார். அப்படின்றப்போ எனக்கு இந்த வாட்டியும் வந்து இவங்க ஆக்ஷன்ல எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போறாங்க, எந்த பிளேயர் ஆர்டிஎம்ல எடுக்க போறாங்க அப்படின்றத பார்க்கணும்னு இருக்கு. அவங்க எப்பவுமே என்ன பண்றாங்கன்னா ஃபர்ஸ்ட் எந்த பிளேயர் வராங்களோ அவங்களுக்கு உடனே நான் டேரக்டா போய் ஃபர்ஸ்ட் இவங்களை நான் எடுத்துடுறேன், பின்னாடி ஒரு வேளை கிடைக்காம என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ரொம்ப ஸ்ட்ராட்டஜி கம்மியா இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது ப்ரோ. ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜி இல்லாம ஏன்னா பெருசா சப்போர்ட் ஸ்டாஃப் யாரும் மாறல, ஸ்கவுட்டிங் யாருமே சேஞ்ச் ஆகல, அதே பீப்புள் இருக்கிறதுனால ஆக்ஷன் எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போறாங்கன்னு தெரியல. இப்போ ஆர்டிஎம் பேஸ் பண்ணி பாத்தீங்கன்னா கேமரான் கிரீன் பண்ணாங்க அப்படின்னா வில்ஜாக்ஸ் ஆர்டிஎம் போகணும், இல்ல வில்ஜாக்ஸ் பண்ணாங்கன்னா கேமரான் கிரீன் ஆர்டிஎம் போகணும். பட் திருப்பி இவங்க ஆர்டர் வைஸ் தான் பார்ப்பாங்க. மைண்ட்ல இப்போ ஒரு பிளேயர் ஆர்டிஎம் நான் எடுக்கிறேன் அப்படின்னு வச்சுட்டு பட் அதுக்கு ஒரு ஈக்குவலான இப்போ ஒரு பேச்சுக்கு நான் கேமரான் கிரீன் ஆர்டிஎம் பண்றேன்னு சொல்லிட்டு அங்க ஃபர்ஸ்ட் டீம் டேவிட் ஆக்ஷன்ல வந்தாருன்னா அவருக்கு போகவும் சான்ஸ் இருக்கு. ஸோ ஒரு மாதிரி ரொம்ப அன்பிரெடிக்டபிளான டீம் அப்படின்றதுனால எனக்கு நிஜமாவே இவங்க ஆர்டிஎம் எந்த பிளேயர்ஸ் பண்ணுவாங்கன்னு தெரியல. பட் எந்த பிளேயரை பண்ணா நல்லது அப்படின்னு கேட்டீங்கன்னா என்ன கேட்டா கேம் கிரீன் வில்ஜாக்ஸ் 2 பேருமே நான் ஆர்டிஎம் பண்ணலாம்னு சொல்லுவேன். ஏன்னா ரிட்டென்ஷன் வர்த்தியா இவங்க பிரான்ச்சைசிக்கு எதுவுமே பண்ணல. ஒரு பிரான்ச்சைசி வந்து ஒரு மெகா ஆக்ஷன்ல ஒரு பிளேயரை ரீடைன் பண்ணணும்னா அதுக்கு ஏதாவது ஒன்று பண்ணியிருக்கணும். நம்ம வில்ஜாக்ஸும் கேமரான் கிரீனும் சொல்றோம் அப்படின்னா வேற ஆப்ஷனே இல்லை. இருக்கிற ஆப்ஷன்ஸ்ல இவங்க கொஞ்சம் பெட்டரா இருக்காங்க, இவங்களை ரீடைன் பண்ணலாம்னு தான் சொல்றோமே தவிர நீங்க மற்ற டீமோட ரிட்டன்ஷன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க இயர்ஸ் ஆஃப்டர் இயர்ஸ் அந்த பிரான்ச்சைசிக்கு ஏதோ ஒன்று பண்ணியிருக்காங்க. அப்படின்றப்போ இருக்கிற ஆப்ஷன்ஸ் நம்ம இவங்களை ரீடைன் பண்ணிக்கலான்றதை தாண்டி ஃப்ரெஷ்ஷா போனாங்கன்னா சொல்லுங்க ப்ரோ. இன்னொன்னும் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்க வந்து அந்த கிளவர்னஸ் இருக்காது டேபிள்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ வந்து ஆண்டி ஃபிளார் தானே இருக்காரு, அவர் தானே கண்டினியூ பண்றாரு. அவர் வந்து எல்லாருமே ஹையர் ரேட் பண்றாங்க. பீடோக்கா இருக்கட்டும், அஸ்வினோவா இருக்கட்டும், எல்லாருமே வந்து அவர் ரொம்ப கிளவரான ஒரு அந்த ஸ்ட்ராட்டஜிஸ்டும் கூட அப்படிங்கிற மாதிரி. ஸோ இது ஏதாவது அவங்க ஆப்ஷன் டைனமிக்ஸ் சேஞ்ச் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கா? அண்ட் ரிட்டன்ஷன் அண்ட் ஆர்டிஎம்ல கொஞ்சம் கிளவரா ஏதாவது ஹேண்டில் பண்ண சான்ஸ் இருக்கா? இல்ல போன சீசனும் ஆண்டி ஃபிளார் தான் இருந்தாருன்னு நினைக்கிறேன். போன மினி ஆப்ஷன்ல இல்ல போன சீசன்ல இருந்த ஆப்ஷன் சொல்றேன். ஒரு ஒமர்ஸாய 50 lakhsக்கு விட்டுட்டாங்க. ஒரு நம்ம பார்த்தோம் ஜெரால் கோட்ஸேவை எவ்வளவு க்ரோஸ்க்கு விட்டுட்டாங்க அப்படின்னு, ஜெரால் கோட்ஸே எவ்வளவுக்கு விட்டாங்கன்னு பார்த்தோம். நுவான் துஷாராவை எவ்வளவுக்கு விட்டாங்க அப்படின்னு பார்த்தோம். அல்சாரி ஜோசப்க்கு எவ்வளவு போனாங்க அப்படின்றத பார்த்தோம். ஸோ இந்த நமக்கு கிடைச்சிருக்கிற சாம்பிள் சைஸ் இதுதான். என்னென்ன பிளேயருக்கு அவங்க என்னென்ன ரேஞ்சுக்கு போயிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது எதுவும் பெருசா இம்ப்ரூவ்மெண்ட் வந்த மாதிரி எனக்கு தெரியல. அவங்க எடுத்த எந்த பிளேயரும் வந்து இம்பாக்ட் கிரியேட் பண்ண பிளேயர் மாதிரியும் தெரியல. ஸோ ஜஸ்ட் பிகாஸ் எனக்கு என்கிட்ட இருக்கிற ஆப்ஷன்ல எல்லாரும் மாதிரி நானும் ஒரு 3 ரிட்டென்ஷன் பண்ணிக்கிறேன் அப்படின்னு போகாம நிறைய பட்ஜெட்டோட போனாங்கன்னா தான் இந்த வாட்டியாச்சும் அவங்களால ஒரு குவாலிட்டி ஃபாஸ்ட் பவுலர்ஸ் எடுக்கிறதுக்கு அவங்க கிட்ட ஒரு பட்ஜெட் இருக்கும் ஆப்ஷனுக்குள்ள போகும்போது அப்படின்னு தோணுது. இத்தனை இயர்ஸ் பண்ணாத ஒரு விஷயத்த இந்த சீசன் ஆர்சிபியால பண்ண முடியும். என்ன ஒரு ஸ்ட்ராங் போலிங் அட்டாக் எடுக்க முடியும். ஏன்னா நிறைய டீம்ஸ் பாத்தீங்கன்னா அவங்க பட்ஜெட் நிறைய காலி பண்ணிட்டு தான் வருவாங்க ரீடைன் பண்ணிட்டு. இவங்க பட்ஜெட்டை சேவ் பண்ணிக்கிட்டாங்கன்னா நல்ல ஃபாஸ்ட் பவுலர்ஸ் எடுக்கிறதுக்கான ஒரு ஆப்ஷனா இதை பார்க்கலாம் நான் நினைக்கிறேன் ப்ரோ. அண்ட் ஸ்பின்னர்ஸும் கூட நல்ல ஸ்பின்னர்ஸ் வேணும். நம்ம ஆர்ஆர் பத்தி பேசுறப்ப பேசணும், அதை பத்தி திருப்பி எடுத்து பெரிய டிபேட்டா போகும். மேபி சாயெல்லாம் விட்டாங்கன்னா ஆர்சிபி விடாது புடிச்சிருவாங்கன்னு ரோஹித்தும் பிரபுவும் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அதுவுமே கூட ஒரு குவாலிட்டி ஸ்பின்னரும் அவங்களுக்கு தேவைப்படுறாங்க, பார்க்கலாம். பிரபு இல்ல ப்ரோ, அதான் ப்ரோ ஆக்சுவலா லாஸ்ட் இயரோட ஆக்ஷன் டைனமிக்ஸ்லேயே தெரிஞ்சிச்சு கொஞ்சம் ஆர்சிபி வந்துட்டு இது பண்ண போகுது. பட் ஆர்சிபி அந்த டீமையே வச்சுட்டு புல் பேக் பண்ணிட்டு வந்தது வந்துட்டு ரொம்ப பெரிய விஷயம் தான்.
கிடைச்ச இதை வச்சுக்கிட்டு நல்ல லாஸ்டா ஃபைட் பேக் பண்ணிட்டு பிளே ஆஃப்ஸ்குள்ள வந்தாங்க. பட் ஸ்டில் லைக் லாஸ்ட் ஆப்ஷன்ல அவங்க பண்ண மிஸ்டேக்லாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா, ஒரு பவுலிங் அட்டாக்கை லீட் பண்றது யாரு? ஏன்னா இந்த இந்த ஒரு பவுலர் நான் 14 மேட்சுக்கு வச்சுப்பேன். இந்த 14 மேட்சுக்கு இவன் தான் வந்துட்டு எனக்கு லைக் ஒரு கண்டினியூஸா ஒரு டெத் பவுலிங் எல்லாம் போடுவான் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்துட்டு எடுத்துருக்கணும். சிராஜ் இருந்தாரு. பட் சிராஜுக்கு சப்போர்ட்டிவா வந்துட்டு ஒருத்தர் எடுத்துருக்கணும். சிராஜையும் லீட் பண்றதுக்கு ஒருத்தர் எடுத்துருக்கணும். அதுக்கு தான் பேட் கமின்ஸ்க்கு போனாங்க. சொல்லுங்க. ஒரு 2 பேருக்கிட்டையும் ஒரே ஒரு கொஸ்டின். சிராஜ் பத்தி நீங்க எடுத்ததால சிராஜ் வந்து ரிட்டன்ஷன்லயும் ஆர்டிஎம்லயும் இருக்க சான்ஸ் இருக்கா இல்ல ரிலீஸ் பண்ணுவாங்க இந்த சீசன்? இல்ல சிராஜ் வந்துட்டு விராட்டோட கொஞ்சம் க்ளோஸா ஒர்க் பண்ணிருக்காருங்கிறதுனால மேபி அண்ட் அவருக்கு வந்துட்டு லைக் இப்போ வந்துட்டு ஒரு அத்துப்படியா இருக்கும் சின்னசாமி ஸ்டேடியம் பிச்சு. ஸோ அதனால கண்டிப்பா அந்த ஒரு இதுக்காக எடுப்பாங்க அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ரீடைன் பண்ணுவாங்களான்னு கேட்டா தெரியல. பட் மேபி ஆர்டிஎம்ல விட்டு ஆர்டிஎம்ல எடுக்க சான்ஸ் இருக்கு. நம்ம எப்பவுமே என்ன பார்க்கணும், ஆர்சிபி பொறுத்த வரைக்கும் அவங்க ரொம்ப அன்பிரெடிக்டபிள். ஒரு பர்பிள் கேப் வின் பண்ணா ஹர்ஷல் பட்டேல விட்டுருவாங்க. 5 இயர்ஸா சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ண சஹல விட்டுருவாங்க. அப்படின்றப்போ அவங்க இவரை எடுப்பாரா இல்லையான்றது தெரியல. நான் என்ன பாக்குறேன்னா, இவர் ஒரு கமாடிட்டியே இவரால் என்ன பண்ண முடியும்னா பவர் பிளேல 3 ஓவர்ஸ் போட முடியும். நான் பவர் பிளேல 3 ஓவர்ஸ் போடுறதுக்கு இப்ப கேகேஆர் ஒரு பேச்சுக்கு வைபவ் வரவரை ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னா நான் அவருக்கு ஒரு 4-5 crores போயிருப்பேன். டெவலப் பண்ணணும், ஒரு புது போலர் டெவலப் பண்ணணும். பீராக் எப்பவுமே சொல்றது தான். ஆர்சிபி வந்து எப்பவுமே எந்த பிளேயருமே டெவலப் பண்ண மாட்டாங்க. ஒரு யங் ப்ராஸ்பெக்ட் எங்க ஏதாச்சும் வராங்க அப்படின்னா இப்போ மும்பை, கேகேஆர், சிஎஸ்கே எல்லாம் பண்ற மாதிரி அவங்க ஒரு யங் பிளேயர்ஸை எடுக்கவே மாட்டாங்க. ஆல்ரெடி டெஸ்டட் அண்ட் ஃபெயில்டு பிளேயர்ஸ்க்கு தான் திருப்பி சான்ஸ் கொடுத்துட்டே இருப்பாங்க. அப்படின்றப்போ அது இந்த வாட்டி மாறணும்னு பாக்குறேன். சிராஜ் ஆர்டிஎம்ல விட்டுட்டு ஒரு டீசென்டான அமௌண்ட் கிடைச்சாருன்னா நான் எடுப்பேன் ப்ரோ. பட் நான் ரீடைன் பண்ண மாட்டேன். 14 crore 11 crore ஸ்லாப் வந்துட்டு ரொம்ப ஜாஸ்தின்னு சொல்லக்கூடாது. பட் கொஞ்சம் ஆக்ஷன்ல அவர் வந்தாருன்னா மேபி, ஏன்னா இது வந்துட்டு ஒரு பிக் ஆப்ஷன். உங்களுக்கு அந்த ஃபாஸ்ட் பவுலர் ஸ்கூல்ல வந்துட்டு நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அதனால சிராஜ் வராருன்னா ஒரு 5 crore 6 crore வந்துட்டு வராருன்னா நீங்க ஆப்வியஸா ஆர்டிஎம் யூஸ் பண்ணலாம். பட் அட் தி எண்ட் ஆஃப் தி டே ஆர்சிபி இஸ் அன்பிரெடிக்டபிள் ஆஸ் யூஷுவல். அதுதான் அவங்க ஆக்ஷன் டைனாமிக்ஸ்ல மேபி கோச்னால வந்துட்டு அவரோட வாய்ஸ் சொல்ல முடியலையா, மேனேஜ்மெண்ட் வந்துட்டு அவங்க ஒரு டிசிஷன் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லலைன்னா, நம்ம பார்த்துருக்கோம் மோஸ்ட்லி மேனேஜ்மெண்ட் அந்த இவர் தான் வந்துட்டு டீம் ஓனர் தான் வந்துட்டு அந்த பேடல் ரைஸ் பண்றதா இருக்கட்டும் இல்ல டிஸ்கஸ் பண்றதா இருக்கட்டும் பண்ணிருக்காங்க ஓவர் தி இயர்ஸ். விஜய் மல்லையாக்கு அப்புறம் விஜய் மல்லையா இருந்த வரைக்கும் ஒரு மாதிரி லைக் நல்லா டிஸ்கஸ் பண்ணி ஈவன் விஜய் மல்லையாவோட நாலேஜ் வந்துட்டு நல்ல நாலேஜ். ஸோ அந்த ஒரு விஷயம்னால தான் வந்துட்டு ஆர்சிபி கொஞ்சம் வந்துட்டு ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஆக்ஷன்ல வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு என்ன ஒரு இதுனா, நீங்க மோர் தென் லைக் பிசினஸ் தாண்டி ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பிளானிங்கோட போகும். நான் இவனுக்கு இவ்வளவு கோடி ஒதுக்குறேன், இந்த கோடிக்குள்ள வந்தானா ட்ரை பண்ணுவேன், இல்லைன்னா மேக்ஸிமம் ஒரு 2 வாட்டி 3 வாட்டி பேடல் ரைஸ் பண்ணிட்டு அப்புறம் விட்டுருவேன். அந்த மாதிரி ஏதாவது டைனமிக்ஸோட போனாதான் பிளேயர்ஸ் கிடைப்பாங்க. பட் மேபி அங்கதான் ஆர்சிபி லேக் ஆறாங்கன்னு நினைக்கிறேன். பார்ப்போம், லெட்ஸ் சீ. ஓகே, நான் வந்து என்ன நினைக்கிறேன், இப்போ நீங்க 2 பேர் சொன்னதுல கொஞ்சம் கன்வின்ஸ் ஆகி எனக்கு என்ன தோணுது, வெறும் கோலி ரஜத் பட்டிடாரியோ இல்ல கோலியோ மட்டுமோ ரீடைன் பண்ணிட்டு 3 ஆர்டிஎம் கார்டை யூஸ் பண்ணலாம். கேம் கிரீனுக்கு, வில் ஜாக்ஸ்க்கு, பட்டிடாருக்கு 3 ஆர்டிஎம் கார்டு யூஸ் பண்ணலாம். அது இல்லாம ஒரு எஸ்டேல் வந்து அன்கேப்டா இருக்காருன்னு ஒன்னு எடுத்துருவோம். அப்ப வந்து அவங்க 2 பிளேயரை ரீடைன் பண்றாங்க, கோலி அண்ட் இவரு எஸ்டேல் 2 பேர். அவரு சப்போஸ் வந்து டெபியூ ஆகலைன்னா அப்ப 4 ஆர்டிஎம் கார்டோட போயிட்டு அவங்க பிளே பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஆர்டிஎம் கார்டை வச்சு ஆர்டிஎம் போட்டுட்டு டக்குன்னு அந்த டீம் வந்து ரைஸ் பண்ணுவாங்கல்ல பார, அப்ப வந்து நாங்க கிளம்பிக்கிறோம் அப்படின்னு சொல்லி போய் நிறைய பேருக்கு பர்ஸ் காலி பண்ணி விடுற வேலையை ஆர்சிபி பார்க்கலாம். ஏன்னா யாருக்கும் இந்த அளவுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கான்னு கூட தெரியல. ஆர்சிபிக்கு பிபிகேஎஸ்க்கு மட்டும் தான் அது இருக்கு. ஒரு 4 ஆர்டிஎம் கார்டு 3 ஆர்டிஎம் கார்டு சாலிடா எடுத்துட்டு போயிட்டு எல்லாரையும் வந்து ஆர்டிஎம் போட்டு அவங்க எப்படி ரைஸ் பண்ணுவாங்க? இல்ல அந்த ஆர்டிஎம்க்கு இவங்களுக்கு கிடைச்சதுன்னா ஓகே தான். தேவையில்லாத பிளேயருக்கு இவங்க ஆர்டிஎம் போக போறது இல்ல. வில்ஜாக்ஸுக்கு, கேம் கிரீனுக்கு, ரஜத் பட்டிதாருக்கு, சிராஜுக்கு இவங்களுக்கு தான் ஆர்டிஎம் போக போறாங்க. கிடைச்சா ஓகே, நல்ல ப்ராஸ்பெக்ட்ஸ் தான். கிடைக்கல ஏற்றி விடுறாங்களா, அவங்களுக்கு பர்ச காலி பண்ணி விட்டு இவங்க இன்னும் குவாலிட்டியான டீமை பில்ட் பண்றதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஆப்ஷன் டைனமிக்ஸ் எப்படி பண்றாங்கன்றத பொறுத்து தான் இருக்கு. அண்ட் நம்ம இன்னும் கூட ஒரு நல்ல ப்ராஸ்பெக்ட் வந்து என்ன பொறுத்த வரைக்கும் வைஷக் விஜயகுமார் நல்ல பிளேயரா பீடோக்கு எப்பவுமே ரேட் பண்ணுவாரு. ஆனா அவங்க பெருசா யூஸ் பண்ணல. அண்ட் சிராஜுமே கூட அண்டர் யூட்டிலைஸ் பண்ணாங்க இந்த சீசன். எஸ்ஏஎல் வந்து 3 ஓவர் பவர் பிளேல போட வச்சுட்டு சிராஜ் வந்து 4th ஓவர் 6th ஓவர்லாம் போட வச்சாங்க. அதுவுமே கூட அவரோட கான்பிடன்ஸ் லெவல் கொஞ்சம் டிப்பா இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் லாம்ப்ரோவர் இருக்காரு, அனுஜ் ராவத் இருக்காரு. அதுக்கப்புறம் இவங்க எல்லாம் கூட விட்டுருங்க. மேக்ஸ்வெல் ஃபாப்போட நிலைமை என்ன? ஆர்டிஎம் கார்டு யூஸ் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கா இல்ல நோ சான்ஸா? எங்கேயாவது ஒரு 4 crore ஃபாப் வந்து நீங்க ஆப்ஷன்ல இருந்தே தூக்கிடலாம். ஃபாப் ஆல்மோஸ்ட் 40ன்றப்போ ஃபாப் வந்து நமக்கு அவுட் ஆஃப் இது. மேக்ஸிமமே இப்போ ஒரு 35 ஏஜ் ஆயிடுச்சு. மேபி இந்த ஃப்ரெண்ட்ஷிப் பார்த்தாங்கன்னா வேணா ஒரு 4-5 crores கிடைச்சாலும் எடுப்பாங்க. பட் அது இந்த பிரான்ச்சைசி ஏதாவது ஒரு வகையில இம்ப்ரூவ் பண்ண போதான்னு கேட்டா கண்டிப்பா இல்லதான் ப்ரோ. ஏன்னா நம்ம டெஸ்டட் அண்ட் ஃபெயில்டு ப்ராடக்ட்டை திருப்பி எடுக்க ஒரு பெரிய ஒரு இதுவே வராது.
ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இவங்க 2 பேரும் எடுக்காம புது ஆளுங்களை எடுத்தாதான் பெஸ்ட்னு தோணுது ப்ரோ. ஓகே ஓகே. வேற ஏதாவது ஆட் பண்ணுமா ஆர்சிபி பத்தி, இல்ல நெக்ஸ்ட் டீம் போயிடலாம்? இல்ல எனக்கு ஒன்னே ஒண்ணுதான் ப்ரோ. இப்ப ஆர்சிபி பொறுத்த வரைக்கும் என்னன்னா, எல்லாருக்குமே ஆர்சிபி ஒரு வாட்டியாவது வின் பண்ணணும்ன்றதுதான் எல்லாருக்குமே தோணிட்டு இருக்கும். அவங்க ஃபேன்ஸ் இவ்வளவு பேஷனேட்டா இருக்காங்க, விராட் கோலி இருக்காரு, விராட் கோலி இந்தியாவோட கோட் அப்படின்றப்போ எல்லாருக்குமே அது டீம் நல்லா பண்ணணும்ன்றதா இருக்கும். பட் அவங்க ஸ்ட்ராட்டஜிக்கல் ஏரர்ஸ் எப்பவுமே ஆர்சிபி பொறுத்த வரைக்கும் அவங்க ஆக்ஷன்லயே தோத்துருவாங்க. ஐபிஎல்ல மேட்ச் ஆட வரதெல்லாம் சும்மா ஒரு ஃபார்மாலிட்டிக்கு தான். ஆக்ஷன்ல அவங்க எடுக்கிற டீம் பார்க்கும்போதே தெரிஞ்சிடும் இது சாம்பியன்ஷிப் டீம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்குவாட் பார்த்தாலே தெரிஞ்சிடும். அப்படின்றப்போ விராட் கோலி ஒரு பர்சனா எல்லா சீசனும் தனியா ஆடிக்கிட்டு எதுவுமே பண்ண முடியாது. மேனேஜ்மெண்ட் அதை ரியலைஸ் பண்ணிட்டு ப்ராப்பரான பீப்புள் ஆக்ஷன்ல உட்கார வச்சு விராட் கோலி கிட்டையும் கன்சல்ட் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி பிளேயர்ஸ் எடுத்தாங்கன்னா ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் பார்க்கலாம்னு நினைக்கிறேன் ப்ரோ. ஓகே, வித் தட் நோட் வி கேன் ஃபினிஷ் ஆர்சிபிஸ் ப்ராபபிள் ரிட்டென்ஷன் வீடியோன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போற டீம் வந்து